என்னால் நிச்சயமாக உறுதியாக டைமண்ட் ஆக முடியும். என் பேர் கலைவாணி, என்னோட பார்ட்னர் பேர் காளிதாஸ். எனக்கு இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்தவங்க ஃபவுண்டர்ஸ் ஃப்ரெண்டும் ஷர்மிளா மணி, ஃபவுண்டர்ஸ் எமரல் கார்த்திக் விஜய், ஃபவுண்டர்ஸ் எமரல் தாத்தாப்பட்டி சின்ன ரஜமா, டபுள் டைமண்ட் வனிதா மணிராஜனுக்கு சிறந்த பாராட்டும். இந்த வேலையில வந்து நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்த டைமண்ட் முத்து ஷீலா ஆண்டி அங்கிளுக்கு மிகப்பெரிய பாராட்டும் என் நன்றியும். ஓகேங்களா? ஸோ எல்லாரும் வந்து கேமரா திறந்தீங்கன்னா நல்லா இருக்குமா இல்லையா? யாரு எல்லாம் உண்மையாவே பிசினஸ் செய்றீங்க, பிசினஸ் உண்மையாவே ரொம்ப ஃபயரா, நான் இந்த பிசினஸ் எம்ஏ விட்டா வேற இல்ல அப்படின்றவங்க வந்து கண்டிப்பா எல்லாரும் கேமரா ஆன் பண்ணிடுவீங்க. இல்லாட்டினா இங்க முக்காவாசி பேர் பாக்குறேன் எல்லாம் கேமரா ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கீங்க. அப்ப எப்படி ஷேர் பண்றது சொல்லுங்க பாப்போம். உண்மையாவே உண்மையாவே எம்ஏ பிசினஸ் நீங்க சீரியஸா செய்றீங்களா? சீரியஸா செய்றவங்க 5 பேர் தான் கேமரா திறந்து வச்சிருக்காங்க. மத்தவங்க யாரையும் காணோம். எல்லாம் திறந்து வச்சுட்டு ராயா செலிப்ரேட் பண்ண போயிட்டீங்களா? சீரியஸா நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கு யாரெல்லாம் சீரியஸா பிசினஸ் செய்றீங்க? காணோம். 10ல 6 பேர் தான் இருக்காங்க. 6 பேர் தான் கேமரா ஆன் பண்ணியிருக்காங்க. மகேஷ் அக்கா திறந்திருக்காங்க, ராஜேஷ், ஷர்மிளா, சுமிதி அக்கா, மாலதி ஆண்டி, அவங்க தான். யாரையுமே காணோம். எல்லாம் திறந்து வச்சுட்டு காணாம போயிட்டீங்க தானே? சரி, யாரெல்லாம் இருக்கீங்க காட்டுங்க. திறந்தீங்க, ஆளை காணோம். யாரெல்லாம் இருக்கீங்க? ஜூம்ல யாரெல்லாம் இருக்கீங்களோ தினேஷ் அண்ணன் அவங்க ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓகே, யாரெல்லாம் வந்து ஜூம்ல இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா டிரைவிங் சேட் பாக்ஸ்ல 22 போடுங்க, நான் பாக்குறேன். 22 போடுங்க. எத்தனை பேர் 22 போடுறாங்கன்னு பாப்போமே இன்னைக்கு. 22 போடலாம் தெரிஞ்சுக்க வேண்டியதான். எல்லாம் திறந்து வச்சுட்டு ஜலன் ஐ எம் சீரியஸ்லி டூ திஸ் பிசினஸ் பட் டிரைவிங் டூ 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 டூ. ஓகே, ஓகே, இப்ப நம்ம பாத்துக்கிட்டோம்னா வந்து ஓகே, நம்ம பிசினஸ் வந்து எப்பயுமே வந்து நம்ம சீரியஸா செய்யணும். இன்னைக்குள்ள என்னோட டாபிக் வந்து நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா வந்து கமிட்மெண்ட். ஓகேங்களா? சோ பிசினஸ்ல வந்து எல்லாரும் வந்து கமிட்டட் பண்றோமா? வந்து நம்மளே நம்ம கேட்போம். எல்லாரும் வந்து கமிட்டட் பண்றோமான்னு. கமிட்டட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம பிசினஸ்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கமிட்மெண்ட் இருந்தாதான் இந்த பிசினஸ்ல நம்ம சீக்கிரமா சக்சஸ் அடைய முடியும். நம்ம ஏனோ தானமா நம்ம செஞ்சுட்டு இப்படி சொல்றது, ஆப்லைன் சொல்றாங்க நம்ம கேட்போம், அவங்க என்ன சொல்றாங்க அப்படி நம்ம நினைச்சோம்னா ரொம்ப லேட்டா சக்சஸ் ஆகும். ரொம்ப லேட்டா சக்சஸ் ஆகும். ஏன் இது நான் சொல்றேன் அப்படின்னா, கமிட்டட் பத்தி தான் இன்னைக்கு நான் பேச வரேன். மெயின் வந்து பாத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து இந்த எம்ஏ பிசினஸ்ல ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எதுல நம்ம வந்து கமிட்டட் பண்ணணும்? யாருக்காச்சும் தெரியுமா? சேட் பாக்ஸ்ல எல்லாம் போடலாம். எதுல ரொம்ப கமிட்டட் பண்ணணும்? சேட் பாக்ஸ் பாருங்க. ஓகேங்களா? சோ நம்ம பாத்துக்கிட்டோம்னா வந்து எம்ஏ பிசினஸ் செய்யறோம் அப்படின்னா கமிட்டட் பண்ற ஒரே விஷயம் பாத்துக்கிட்டீங்கன்னா வந்து நம்மளோட எம்ஏல எஸ் மீட்டிங், ரேலி, செமினார், வீக்லி கிளாஸ், ஜூம் கிளாஸ், ஒர்க் ஷாப், ப்ராடக்ட் நாலேஜ், கிராஸ் மோட்டிவேஷன், இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து எப்படி பாக்குறோம் அப்படின்னா, பங்கு பெறறோமா அப்படின்னா வந்து தெரியல. ரொம்ப குறைவு. பங்கு பெறோமா அப்படின்னு பார்த்தா, ரேலின்னு வரும்போது எல்லாருக்கும் வந்து பின் ரெக்கக்னிஷன் குடுப்பாங்களா இல்லையா? அந்த இடத்துல வந்து நம்மளே பிசினஸ் ஓனர், எம்ஏ பிசினஸ் ஓனர் நம்ம வந்து கமிட் பண்ணாம யாரு கமிட் பண்ணுவா அந்த இடத்துல? எவ்ரிபடி நம்ம வந்து எல்லாருமே வந்து எம்ஏ ஈவென்ட்ல வந்து நம்ம ஒரு லீடரா இருக்கோம். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே லீடரா? எல்லாரும் வந்து சேட் பாக்ஸ்ல எனக்கு 22 போடுங்க, 22 போடுங்க. யாரெல்லாம் லீடர்? லீடர் எல்லாருமே லீடர்ல, எல்லாரும் நம்ம எல்லாருமே லீடர். சோ அப்படி இருக்கும்போது பாத்துக்கிட்டோம்னா வந்து நம்ம ஒரு விஷயம் நம்ம அட்டன் பண்ணணும், ஒரு விஷயத்துல நம்ம கமிட்டட் பண்ணணும் அப்படின்னா எஸ் லீடர் நம்ம எல்லா விஷயத்திலயும் நம்ம தலை தெரியணும். நம்ம தலை தெரிஞ்சா மட்டும்தான் இந்த பிசினஸ் வந்து நம்ம சீக்கிரமா வந்து சக்சஸ் போக முடியும். இன்னைக்கு எப்ப பார்த்தாலும் நிறைய எக்ஸ்கியூஸ் கொடுக்குறோமா? எனக்கு இந்த பிரச்சனைங்க, அந்த பிரச்சனைங்க, எனக்கு இங்க பிரச்சனை, நான் இதுக்கு வர முடியல, எனக்கு கிளாஸ் வர முடியல, எனக்கு வீக்லி கிளாஸ் இன்னைக்கு வர முடியல, இன்னைக்கு எனக்கு இந்த வேலை, எனக்கு இன்னொரு வேலையா நான் போயிருக்கிறேன், எனக்கு காடி கெட்டு போச்சு, எனக்கு இன்னைக்கு பிள்ளைய பார்க்க ஆள் இல்ல. we are the doing எக்ஸ்கியூஸ் நம்ம கொடுக்குறோம், இல்லைன்னு சொல்லல. அந்த எக்ஸ்கியூஸ் வந்து நம்ம கொடுக்குற ஒரு விதத்துல வந்து பாத்துட்டோம்னா ஓகே,
உண்மையாவே பிள்ளை பார்க்க ஆள் இல்ல, உண்மையாவே காடி கெட்டு போச்சு அப்படின்றது வந்து இட்ஸ் ஓகே. ஓகேங்களா, ஒரு வாட்டி நம்ம ஏத்துக்கலாம். இன்னைக்கு வந்து காடி கெட்டு போச்சு, நாளைக்கு பார்த்தா வேற ஏதாச்சும் ரீசன் வரும். அப்ப நம்ம உண்மையாவே பிசினஸ்ல வந்து கமிட் பண்றோமா, உண்மையாவே நம்ம பிசினஸ் சீரியஸா செய்யறோமா, ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம சீரியஸா போறோமா. எவ்ரி வீக்லி கிளாஸ் நம்மளுக்கு எல்லாருக்குமே வீக்லி கிளாஸ் நடக்கும். பிசிக்கலா நம்மளுக்கு வந்து எல்லாருக்கும் நடக்கும். சோ அப்படி இருக்கும்போது ஒரு வாரம் வர்றது, விட்டு வர்றது, 2 வாரம் வர்றது, 3வது வாரம் வர்றது இல்ல, 2 வாரம் வர்றது, 4வது வாரம் வர்றது இல்ல. இது பாருங்க, நம்ம ஒரு லீடரா இருந்தோம்னா இந்த மாதிரி விட்டு 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 வந்தோம்னா நம்ம எப்ப வந்து ஜெயிக்க போறோம், எப்ப நம்ம கோல்ஸ் அடைய போறோம், எப்ப நம்ம சக்சஸ் பார்க்க போறோம். அப்ப எல்லா இடத்துலயும் நம்ம வந்து எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்கிட்டு, நான் இங்க கோயிலுக்கு போனேன், இங்க எனக்கு சாமி கும்பிட திருவிழா, இங்க நான் வந்து எங்க மாமா பால் குடம் எடுத்திருந்தாரு, அவரு கூட உதவிக்கு போயிருந்தேன், அளவு குத்தி இருந்தாரு, நான் அங்க போனேன். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன எக்ஸ்கியூஸ் நம்ம சொல்லி சொல்லி நிறைய விஷயத்துல வந்து நம்ம தள்ளி போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கோம். அப்ப நம்ம கமிட் பண்ண அந்த இடத்துல நம்ம கமிட் பண்ணலன்னா எப்ப நம்ம வந்து அந்த இடத்துலயே தான் நம்ம நிக்க போறோம், நம்ம மின்னுக்கு போவே மாட்டோம். ஒரு லெவல் கூட நம்ம ஒரு விஷயத்த நம்ம கமிட் பண்ணி நம்ம செய்யல அப்படின்னா நம்ம மின்னுக்கு போவே முடியாது, ரொம்ப கஷ்டம், அந்த இடத்துலயே தான் இருப்போம். எந்த ஒரு இடத்துல இப்ப நீங்க பாத்துட்டீங்கன்னா எம்ஏ வந்து பெரிய பெரிய விஷயம்லாம் செய்வாங்க. எங்க ப்ராடக்ட் இது போடுவாங்க, எக்ஸ்போ போடுவாங்க. ஈவன் வந்து நம்மளோட சென்டர்லயே நம்ம எல்லாரும் வந்து இந்த எக்ஸ்போ செய்வோம், என்னென்னமோ நம்ம சில விஷயங்கள் நிறைய நம்ம செய்வோம். ஆனா அது செய்வோம், சில பேர் அதுல கலந்துக்க மாட்டோம். அதுல ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லி காரணத்தை போட்டுக்கிட்டே இருப்போம். அப்ப என்னைக்கு நம்ம வளர போறோம். அதே நேரத்துல வந்து பாத்துக்கிட்டோம்னா நம்ம ஒரு லீடரா இருக்கிறோம், நம்ம குரூப் கிட்ட வந்து கமிட் பண்றோமா, நம்ம குரூப் கிட்ட நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம குரூப் கிட்ட வந்து நம்ம வந்து நல்ல ஒரு எப்படி சொல்லுவாங்கன்னா ஃபுல்லா கைட் பண்றோமா, வந்துடுறோம். அதான் ஆப் லைன் இருக்காங்களே, அதான் மென்டோ இருக்காங்களே, நம்ம இன்னைக்கு போலன்னா பரவாயில்ல, அதான் பிளாட்டினம் இருக்காங்களே, அவங்க பாத்துக்குவாங்க. அப்ப நம்ம கமிட் பண்ணல. நம்ம என்ன கமிட் பண்ணல அப்படின்னா நம்ம டிபெண்ட் பண்ணியே இருக்கோம். ஆப்லைன் அவங்க பாப்பாங்க, ஆப்லைன் பிளாட்டினம் பாத்துக்குவாங்க, அவங்க டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க. நம்மளோட வேலை என்ன, அவங்க தான் ஆரம்பத்திலேயே சைன் பண்ண மாதிரி சொல்லிட்டாங்களே, நீங்க வந்துட்டீங்கன்னா பரவாயில்ல, உங்க ஏபிஓ எல்லாம் காட்டிருங்க, நான் பாத்துக்கிறேன். அப்ப பிளாட்டினம் நம்ம லீடர், நம்ம மென்டோ, இவங்களுக்கு எல்லாம் வெளியே வேலை இருக்கும், நிறைய வேலை இருக்கும். அப்ப அந்த நேரத்துல வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு ஒரு கட்டம் வந்து நம்ம எங்கேயாவது போனோம் அப்படின்னு நினைச்சா கூட, ஐயோ இந்த டீம் இவங்க இருக்காங்களே, அப்ப ஒரு லீடரா இருந்து நம்ம அவங்கள ஒழுங்கா கைட் பண்ண மாட்டோம். இன்னொரு விஷயம், ஹவுஸ் மீட்டிங் எல்லாரும் ரன் பண்றோமா, நம்ம கேட்டுக்குவோம், எல்லாரும் ரன் பண்றோமா. ஹவுஸ் மீட்டிங் எல்லார் வீட்லயும் ஹவுஸ் மீட்டிங் செய்யணுமா இல்லையா, நம்ம எல்லாரும் ஹவுஸ் மீட்டிங் நம்ம செய்யணும். ஆனா இங்க நம்ம கேட்டோம்னா ஹவுஸ் மீட்டிங் அப்ப ஏதாச்சும் ஒரு எக்ஸ்கியூஸ் வருது, ஏதாச்சும் ஒரு ரீசன் வருது. ஏன் நம்ம ரீசன் சொல்லணும்? ஹவுஸ் மீட்டிங் வீக்லி ஒரு நாள் நம்மளோட கிளாஸ், ஒரு ஹவுஸ் மீட்டிங் நம்ம ரன் பண்ணாதான் நம்ம வீட்டுல வந்து நம்மளோட மக்கள் நம்மளுக்கு நம்ம நெட்வொர்க் பெருசாகும், நம்ம டெமோ கட்டும் போது நம்மளுக்கு சேல்ஸ் அங்க நடக்கும். இந்த மாதிரி சில விஷயங்கள் நிறைய நம்மளுக்கு நடக்கும்போது நம்ம ஹவுஸ் மீட்டிங்கே நடத்துறோமா அப்படின்றது ரொம்ப குறைவா, இல்ல செய்யறோமா, நம்ம ஏன் ரன் பண்ண மாட்டோம். இன்னைக்கு இந்த வாரம் இல்லைன்னா அடுத்த வாரம் தள்ளி போடுதல், ரொம்ப ப்ரோகாஸ்டிட் பண்றது, தள்ளி போடுதல். நம்ம நம்ம ஹவுஸ் மீட்டிங் நம்ம ஒரு லீடரா இருந்தா நம்ம சொல்லி கொடுத்து, நம்ம ஏபிஓவை நம்ம டெமோ சொல்லி கொடுத்து நம்ம அவங்கள வளர்க்கணும், அவங்கள கைட் பண்ணி அவங்கள நம்ம வளர்க்கணும், நம்மளோட குரூப்பை நம்ம தான் பில்ட் பண்ணணும். அப்ப இவ்வளவு விஷயத்துல வந்து நம்ம வந்து நிறைய வந்து செய்யறோமா அப்படின்னா, செய்யறவங்க கண்டிப்பா செய்வாங்க, செய்யாதவங்க உங்களை நீங்க கேட்டுக்கோங்க, சரிங்களா. சோ வீக்லி எவ்ரி வீக் வந்து நம்ம மென்டோலாம் சொல்லிடுவாங்க, ஒரு வாரத்துல வந்து ஒரு ஒரு நாளைக்கு நீங்க ஒரு 5 பேர் கான்டாக்ட் கால் பண்ணுங்கன்னுவாங்க. 5 கான்டாக்ட் பண்ணுங்க, 5 பேரை போய் பாருங்க அப்படின்னா நம்ம ஒரு ஆளு கூட பாக்குறோமான்னு தெரியல. அதுவும் உங்களை நீங்க கேட்டுக்கோங்க, யாரெல்லாம் போய் பாக்குறீங்க, யாரெல்லாம் பார்க்கல அப்படின்னு. அப்ப நம்மளுக்கு வந்து நம்ம குரூப் வளரல, நம்மளுக்கு வந்து இவ்வளவு விஷயம் நம்மளுக்கு வந்து வரமாட்டுது அப்படின்ற ஒரே காரணம் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம இந்த விஷயத்தை எல்லாத்தையும் செய்ய மாட்டோம். செய்யாத நிலைதான் நம்ம குரூப் வளர மாட்டுது. ஓகேங்களா.
ஃபுல்லா நம்ம கமிட்டட் பண்றது இல்ல. அப்ப நம்ம வீக்லி வந்து ஒரு 10 கஸ்டமரை பார்த்திருக்குமா அப்படின்னா இல்ல. ஒரு 2 ஏபிஓ சைன் பண்ணியிருக்குமா இல்ல. அதெல்லாம் நம்ம எதுவுமே செய்யல. அப்ப எப்படி நம்ம அப்படியே 12% 15% நம்ம எவ்ரி மந்த் நம்ம 12% நம்ம ஒரு 12% இருந்தோம்னா எவ்வளவு பிவி செய்யணும்? கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. எவ்வளவு பிவி செய்யணும்? 2200 2500 லீடர்ஸ் சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு பிவி செய்யணும்? ஒரு 12% லீடர் வந்து நம்ம எவ்வளவு பிவி செய்வோம்? எவ்வளவு பிவி செய்யறோம் சொல்லுங்க? 3000 பிவி நம்ம செய்யறோம். ஆனா 3000 பிவி வந்து நம்ம இங்க செய்யறோமான்றது நம்ம நம்மள கேட்டுக்கணும். நிறைய விஷயத்துல வந்து நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம ஒரு 3000 பிவி நம்ம ஒரு 12% நம்மளால மெயின்டைன் பண்ண முடியல. நம்மளால செய்ய முடியல. எவ்ரி மந்த் நம்மளோட அட்லீஸ்ட் ஒரு 900 பிவி, பர்சனல் பிவி 600 பிவி அத நம்ம செய்யறோமா? இல்ல. செய்ய மாட்டோம். கேட்டா சொல்றோம். நிறைய காரணம் சொல்றோம். நிறைய விஷயத்துல நம்ம வந்து நிறைய விஷயத்துல வந்து ஆப்லைன் ஏதாவது கேட்டக்கூடாது. அவங்க கேட்டோன்னா நம்ம ஏதாச்சும் ஒண்ணு செதுக்கி வச்சிருப்போம். ரெடி பண்ணி வச்சிருப்போம். அவங்களுக்கு என்ன நம்ம சொல்லலான்னு ரெடி பண்ணி திருப்பி அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுவோம். அப்ப நம்ம இந்த மாதிரி சில விஷயங்கள்ல வந்து நம்ம நிறைய எக்ஸ்கியூஸ் குடுக்குறோம். நிறைய நம்ம கமிட் பண்ணல. நம்ம ஏபிஓக்கு நம்ம டெமோ சொல்லி கொடுக்கல. 1 to 1 சொல்லி கொடுக்குறோமா? உட்கார்ந்து பக்கத்துல இருந்து அவங்க என்ன செய்யறாங்க நம்ம பாக்குறோமா? அவங்களுக்கு கரெக்டான முறையில அவங்களுக்கு மார்க்கெட்டிங் நம்ம சொல்லி கொடுக்குறோமா? ஒரு மார்க்கெட்டிங் பிளான் நம்ம எப்படி சொல்லி கொடுக்கணும்? அவங்களுக்கு எப்படி அந்த மார்க்கெட் பண்ண தெரியணும்? இது எல்லாம் நம்ம புதுசா வந்த ஏபிஓஸ்க்கு எல்லாத்துக்கும் நம்ம கைட் பண்ணணும். நம்ம லீடரா இருக்கோம் அப்படின்னா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நிறைய பேர் லீடர். பட் நம்ம வர்ற ஏபிஓஸ் வந்து சில பேர் பார்த்தோம்னா அவங்களுக்கு தெரியாது. ஒரு 12% லீடரா இருப்பாங்க. அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பிளான் கூட தெரியாது. யோசிச்சுட்டு இருப்பாங்க. போட தெரியாது. எப்படி நம்ம குரூப்பை பில்ட் பண்றோம் நம்மளுக்கு தெரியல. அந்த மாதிரி நேரத்துல வந்து நம்ம பாத்துக்கிட்டோம்னா வந்து நம்ம என்னத்தை நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னா ஆப்லைனை டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம். யார மென்தோ டிபெண்ட் பண்றோம். நம்ம பிளான்டினம் டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம். அப்ப நம்ம எப்ப லேர்ன் பண்ணிக்க போறோம்? நிறைய விஷயம் நம்ம கத்துக்க போறோம். நிறைய நம்ம ஈவன் வந்து ஐ எம் ஃபவுண்டர்ஸ் பிளான்டினம். நான் வந்து டைமண்ட் இல்ல. நான் டைமண்ட் கிடையாது. பட் ஆனா ஸ்டில் ஐ எம் லேர்னிங். நான் எவ்ரி டியூஸ்டே வந்து டைமண்ட் முத்துஷீலா அங்கிள் ஆண்டியோட மீட்டிங்ல வந்து ஈவன் நான் வெளியே அப்பாயின்மெண்ட் வெளியே எங்கேயாவது இருந்தாதான் என்னோட கேமரா ஆஃப்ல இருக்கும். நீங்க டைமண்ட் முத்துஷீலா ஆண்டி இங்க பாத்துட்டு இருக்காங்க. மேபி அவங்களுக்கு விளங்குதா என்னன்னு தெரியல. நான் எவ்ரி டியூஸ்டே வந்து நான் கேமரா ஆன் பண்ணிருப்பேன். நான் கேமரா ஆன் பண்ணி தான் பார்ப்பேன். நான் ஏன் கேமரா ஆன் பண்ணி பாக்குறேன் அப்படின்னா, நான் அங்க கவனிக்கிறேனான்றது வந்து என்ன நான் கேட்கிறேன். அப்ப எஸ் லீடரா இருக்கும். நம்ம இதெல்லாம் நம்ம செஞ்சாதான் நம்ம ஏபிஓ நம்மள பார்த்து செய்வாங்க. நம்ம செய்யலைன்னா எஸ் டைமண்ட் தேங்க்யூ. நம்ம செய்யலைன்னா நம்மளே செய்யல நம்ம ஏபிஓ எப்படி செய்வாங்க? நம்ம ஆப்லைன் தான் கதவு அடைச்சு போட்டு எங்க வெளியாயிட்டாங்களே. நம்ம எங்க நம்மள நம்மள என் மூஞ்சி அவங்க பார்க்கல. என்னோட ஏபிஓ வந்து கேமரா ஆன் பண்ணிருப்பாங்களா? எவ்ரி வீக் ஐ நோட்டீஸ் ஷர்மிளா தேவி எல்லா இடத்துலயும் அவங்க கேமரா ஆன் பண்ணிருப்பாங்க. நான் இந்த வேலையில அவங்கள பாராட்டணும். எவ்ரி வீக் ஐ நோட்டீஸ். நான் ஏன் என்னோட ஏபிஓ தான் நான் பாராட்டுறேன். பிகாஸ் என்னன்னு பார்த்தோம்னா எந்த ஒரு விஷயம் வந்து நம்ம கொடுக்கும்போது அதை வந்து என்ன மாதிரி சேர்த்து செய்யும்போது ஐ எம் ப்ரவுட் டு சே. ஓகேங்களா? சோ அதனால வந்து பாத்துக்கிட்டோம்னா வந்து நம்ம எந்தெந்த இடத்துல ஒரு லீடரா இருக்கோமோ நம்ம வந்து அந்தந்த இடத்துல முக்கியத்துவம் கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு செமினாருக்கு நம்ம வந்து நான்லாம் வந்து இப்ப 20 30 வாங்க ஆரம்பிச்சிட்டேன். செமினார் எவ்வளவு 150. என் ஏபிஓ எல்லாத்துக்கிட்டே 20 30 நான் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். இப்ப நான் ஏன் வாங்குறேன் அப்படின்னா, நான் கேட்கிறப்ப பார்த்தா அவங்களுக்கு 150 இருக்காது. அப்ப சொல்லுவாங்க எனக்கு 150 இல்ல, எனக்கு பத்தல அப்படின்னு சொல்லும் போது நான் என்ன பண்ணுவேன்னா, நம்ம ஹெல்ப் பண்றோம் தான். எஸ் லீடர் நம்ம ஆப்லைனா இருந்து ஹெல்ப் பண்றோம் தான். இப்ப நான் ஏன் 20 தாபகம் எடுத்து நம்ம என்ன பண்றோம்னா 20 30 என்கிட்ட கொடுத்துருங்க, போட்டுருங்க. சோ உங்களுக்கு அந்த நேரத்துல உங்க செமினார் வரும்போது உங்களுக்கு பேர்டனா இருக்காது. சோ ஈவன் என் வீட்டிலேயே 450 நான் போடுறேன். ஒரு செமினார் 150 வெள்ளின்னா நான் 450 வெள்ளி நான் கட்டணும் என் வீட்டுல. சோ நான் என்ன நினைக்கிறேன்னா நான் போட்டுருவேன். எனக்கு பிரச்சனை இல்லை. பட் ஆனா என்னோட லீடர் வந்து கஷ்டப்படக்கூடாது அந்த நேரத்துல. சோ அவங்களுக்கு நம்ம என்ன பண்றோம்னா சீக்கிரமா நீங்க ஒரு 20 30 உங்களோட 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 தாபம் உங்களோட ஆப்லைன் கொடுத்துருங்க. அவங்க எடுத்துட்டு ஓடிட மாட்டாங்க. 150 எடுத்துட்டு எங்க ஓட போறாங்க? ஆப்லைன் ஓடிடுவாங்களா? இல்ல அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க செலவு பண்ணிடுவாங்களா? இல்லையே. அப்ப அதனால நம்ம இப்பயே நம்ம எதெல்லாம் நம்ம கமிட்டட் பண்ணி நம்ம எதெல்லாம் வந்து நம்ம சீக்கிரமா நம்ம அதை செய்யணுமோ அதை சீக்கிரமா நம்ம செஞ்சிடணும். அப்படி செஞ்சாதான் நம்ம பிசினஸ் சீக்கிரமா நம்ம வளர்க்க முடியும்.
அப்ப நம்ம சொல்ற காரணங்கள் இது எல்லாமே நம்ம வந்து என்ன செய்யணும், அந்த காரணத்தை எல்லாத்தையுமே வந்து கொஞ்ச நாளைக்கு என்ன பண்ணுங்க, நம்ம ஒரு பிளான்டினம் முடிக்கிற வரைக்கும் ஒரு ஃபவுண்டர்ஸ் பிளான்டினம் முடிக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த காரணம் சில விஷயங்கள் எக்ஸசைஸ் பண்றது இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம செக்ரிஃபை பண்ணி நம்ம இந்த இடத்துக்கு வருவோம். முத நம்ம இந்த இந்த இடத்துல கமிட் பண்ணிடுவோம். எம்ஏன்ற ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா சம்பாதிக்க வந்திருக்கோம். சம்பாதிக்கிற விஷயத்துக்கு நம்ம வந்து பிற்பாடு அந்த இடத்துல நம்ம நிறைய காரணம் சொல்லலாமா? சொல்லக்கூடாதுல்ல. இப்ப என்ன கேட்டா நான் நிறைய காரணம் சொல்ல மாட்டேன். ஃபவுண்டர்ஸ் சேனல் இங்க பாத்துட்டு இருக்காங்க. நான் காரணம் சொல்ல மாட்டேன். எனக்கு காரணம் சொன்னா பிடிக்காது. எனக்கு பிடிக்காது. எனக்கு காரணம் சொன்னாலும் பிடிக்காது. என் ஏபிஓ காரணம் சொன்னாலும் எனக்கு கோவம் வரும். நான் ஏன் காரணம் சொல்றீங்க? வாய் காரணம்? வாய் எக்ஸ்கியூஸ்? டோன்ட் சே எக்ஸ்கியூஸ். நான் என்னோட ஆப்லைன்ட்ட நான் எக்ஸ்கியூஸ் சொல்லவே மாட்டேன். ஐ டோன்ட் லைக். எனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த வந்து எனக்கு அது அந்த நான் வந்து கமிட் பண்ணா மட்டும்தான் இந்த பிசினஸ்ல நான் சீக்கிரமா சக்சஸ் அடைய முடியும். சோ அதனால வந்து மேக்சிமம் நான் வந்து கமிட் பண்ணிடுவேன். சோ அந்த மாதிரி நம்ம இருக்கும்போது தான் நம்ம சீக்கிரமா சக்சஸ் போக முடியும். அப்ப நம்மளுக்கிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த நம்மளுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அதை எடுத்து செய்யற அந்த திறமை அந்த இது இருக்கணும். பங்கு பெற்றணும். பட்டுன்னு ஏதாச்சும் ஒரு விஷயத்த கொடுத்துட்டாங்கன்னா பங்கு பெற்றணும். எனக்கு எமரல் வந்து நேத்து ராத்திரி தான் சொன்னாங்க. எனக்கு ஒரு வாரம் முன்னுக்குலாம் அவங்க சொல்லல. நேத்து ராத்திரி மிட் நைட் 12:30 மணிக்கு தான் எனக்கு மெசேஜ் போட்டாங்க. டுடே யூ டூயிங் லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் போட்டிருந்தாங்க. பட் காலையில எந்திரிச்சு தான் நான் மெசேஜ் பார்த்தேன். சோ நான் முடியாதுன்னு சொல்லல. பட் நான் வி ஆர் டூயிங். என்னோட டைம் எனக்கு டைம் இருந்தாலும் அந்த டைமை வந்து நான் கொஞ்ச நேரம் வந்து இட்ஸ் ஓகே பரவாயில்ல. எனக்கு அது பெருசு கிடையாது. நான் செஞ்சுதான் ஆகணும். என்னோட ஆப்லைன் எனக்கு சொல்லியிருக்காங்க. நான் அவங்க சொல்றதை நான் கேட்டுதான் ஆகணும். சோ அந்த மாதிரி எவ்ரி டைம் நம்ம ஆப்லைன் என்ன சொன்னாலும் நம்ம கேட்கணும். சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து அவங்க என்ன சொல்றாங்க நம்ம அதை கேட்காம நம்ம தள்ளி கேட்காம அவங்க அவங்க சொன்னா சொல்லிட்டு போறாங்க. அவங்களுக்கு என்ன, அவங்க சாதிச்சுட்டாங்க. டைமண்ட்லாம் வந்து 3% வராம அவங்க டைமண்ட் ஆகல. எல்லாருமே சாதிக்கிறவங்க எல்லாருமே வந்து 3% கஷ்டப்பட்டு 250 பிவி கஷ்டப்பட்டு போட்டு வந்தவங்க தான் இன்னைக்கு எல்லாரும் டைமண்டா ஜொலிச்சிட்டு இருக்காங்க. சோ இன்னைக்கு யாருமே வந்து ஈஸிலி வந்து டைமண்ட்க்குலாம் வந்து வாங்க நான் வரேன் உங்களுக்கு கீழே சைன் பண்றேன் உங்களுக்கு கீழே சைன் பண்றேன்னு யாரும் சொல்லவும் கிடையாது. எவ்ரிபடி எல்லாரும் அந்த சேலஞ்சஸ் பார்த்துட்டு தான் போறோம். அதே மாதிரி எல்லாரும் அந்த சேலஞ்சஸ் பார்த்துட்டு அந்த கமிட்டட் இருந்தா மட்டும்தான் நம்ம சீக்கிரமா வந்து நம்ம கோல்ஸ் அடைய முடியும். அப்ப எவ்வளவு நம்ம எக்ஷன் போடணும் இந்த பிசினஸ், நம்ம எவ்வளவு எக்ஷன் போடணும். சோ அந்த எக்ஷனை வந்து சீக்கிரமா போட்டு சீக்கிரமா நீங்க எல்லாரும் சக்சஸ் அடையணும். அதே நேரத்துல இன்னைக்கு நான் கொஞ்சம் எப்படி பேசியிருப்பேன்னா கொஞ்சம் கொஞ்சம் கோவமா பேசியிருந்தேன்னா எல்லாரும் கொஞ்சம் சிரிங்க. சோ ஏன் வந்து நான் சொல்றேன் அப்படின்னா வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதே நேரத்துல நம்ம எது எதெல்லாம் நம்ம செய்யணுமோ அதெல்லாம் செய்யணும். சோ ரொம்ப அதெல்லாம் நம்ம செஞ்சாதான் நல்லா வர முடியும். ஓகேங்களா? சோ இந்த வேலையில வந்து எனக்கு கொடுத்த பங்கு பெறுறதுக்கு டைமண்ட் முத்துஷீலா ஆண்டிக்கு தேங்க்யூ சோ மச். அண்ட் மை ஃபவுண்டர்ஸ் எமரல் விஜய் மார்க் வந்து தேங்க்யூ. ஐ பாஸ் டு எம்சி. பை குட் நைட். இப்பதான் சிரிக்கிறத பாப்பீங்க.